Hi guys, welcome to Middle Class Gully Cricketers. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் போயிட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ஒரு ரன் ஃபீஸ்டான ஒரு கேமை வந்து ரிவ்யூ பண்ண போறோம். SRH வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ரெண்டுமே ஒரு ஹெவி சைட், ஹெவி பேட்டிங் சைட். SRH ended on the winning side and நல்லா இருந்தது. ஒரு 450 ரன்ஸ், ஆல்மோஸ்ட் 450 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க ரெண்டு இன்னிங்ஸும் சேர்த்து. Revant has joined me. Thank you for joining me, Revant. And initial thoughts on the game. அதான் ப்ரோ, லைக் ஒரு மத்தியானம் ஆஃப்டர்நூன் கேம் வந்து ஹைதராபாத் சன்ரைஸ் ஹைதராபாத் ஹோம் கிரவுண்ட்ல விளையாண்டுருக்காங்க. ஸோ ஐ திங்க் டாஸ்ல இருந்து எல்லாமே வந்து ரொம்ப தப்பா போயிடுச்சு. லைக் எந்த ஒரு பாயிண்ட்லயுமே SRH வந்து ராஜஸ்தான் வந்து கேம்லயே இல்லை. ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் விளையாடணும்னு எல்லாமே கமெண்ட்ரில இருந்து எல்லாருமே சொன்னாங்க. இவங்க டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டாங்க. பவுலிங்ல வந்து எனக்கு பவுலிங் சேஞ்சஸ்ல இருந்து லைக் எதுவுமே வந்து ஒரு கரெக்டான ரோலை யாருமே கரெக்டா பண்ணலையோன்னு தோணுது. யூஸ்வலா தீக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல சிஎஸ்கேக்கு நல்லா போட்டிருக்காரு இது வரைக்கும். லைக் நிறைய நல்ல மேட்சஸ் நல்லா பண்ணிருக்காரு. ஆனா இன்னைக்கு அவர் ஓவர்லயும் பொழந்துட்டாங்க. லைக் நல்ல பேட்டிங் ஷோகேஸ் காமிச்சாங்க. SRH 287 ஐ திங்க் 1 run ஷார்ட் ஆஃப் தேர் ஹையஸ்ட் ஸ்கோர். ஸோ ஐ திங்க் நல்லா போச்சு. இஷான் கிஷன் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து இன்னைக்கு லைக் லாஸ்ட் ஃபியூ சீசன் அவர் கரெக்டா போகல. ஃபர்ஸ்ட் டெபு மேட்சே வந்து ஒரு 100 அடிச்சாரு. லைக் ஆஸ் யூஷுவல் லைக் அபிஷேக் சர்மா வந்து அவரோட அக்ரெசிவ் பேட்டிங் ஒரு நல்லா 40+ அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அவரும் டிராவிஸ் ஹெட் வந்து அவரோட ஜோன்ல இருந்துச்சு. இன்னைக்கு அவரும் ஒரு 50 அடிச்சாரு. லைக் நிறைய விஷயங்கள் SRH ஃபேவரா போச்சு. ஸோ ஐ திங்க் நம்ம போக போக டீப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி பேசிடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பத்தி என்ன சொல்லுவேன்னா வந்து நான் இன்னிங்ஸ் வந்து 3 times பிரிப்பேன். வந்து 1 to 6, 7 to 15 and 16 to 20. ஸோ இதுல வந்து நம்ம SRH வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ SRH என்ன பண்ணாங்கன்னா வந்து எடுத்தோடனே அடி தான். ஸோ ஃபர்ஸ்ட் 6 overs வந்து அவங்க 95 for 1 எடுத்திருக்காங்க. அதுல அபிஷேக் சர்மா 25 of 11 balls, டிராவிஸ் ஹெட்டும் டமால்ல 67 அடிச்சிருக்காரு of 30 balls. RRோட பவுலிங்ல வந்து சரியான அடி. ஜோஃப்ரார்ச்சர் சொல்லிட்டு இருந்தோம். 4 overs 76 runs. சந்தீப் சர்மா வந்து 4 overs 51 runs. பட் சந்தீப் சர்மா வந்து அவரே வந்து எக்ஸ்பென்சிவ். பட் இந்த பவுலிங் லைன் நம்ம பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மாவே பரவாயில்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தீக்ஷனா 4 overs 52, ஃபசல் பருக்கி 3 overs 39. பட் அதுல வந்து நம்ம சிஎஸ்கே பாய் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டீசென்டா போட்டிருக்காரு. 4 overs 44 runs 3 wickets. யாருன்னா நம்ம துஷார் தேஷ்பாண்டே குரூஷுவல் விக்கெட் ஆஃப் டிராவலிஸ் ஹெட் எடுத்திருக்காரு. ஸோ எடுத்தோடனே சம்மடி. எனக்கு இதுல என்னன்னா வந்து இஷான் கிஷன் வந்து ஒரு பவர் பிளேக்கு அப்புறம் தான் வந்திருக்காரு. ஸோ பவர் பிளேக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு செஞ்சுரி அடிச்சு முடிச்சிருக்காரு. ஸோ செஞ்சுரி அடிச்சது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஷோலையும் பேசிட்டு இருந்தோம். இஷான் கிஷன் வந்து நான் வந்து கண்டிப்பா பெட் ஆன் இஷான் கிஷன் பிகாஸ் அவர் பிராக்டிஸ் கேம்ஸ் நல்லா ஆடிட்டு இருக்காரு. அவர் இந்தியாவுக்கும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஏஷியன் கண்டிஷன்ஸ்ல அவர் ஒரு பெஸ்ட் பிளேயர். மிடில் ஆர்டர்லயும் நல்லா ஆடுவாரு. குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஸோ அது வந்து ஒரு மாதிரி நல்லா போச்சு. அவங்க பவுலிங்ல வந்து யாரு பாத்தீங்கன்னா வந்து ஐ திங்க் பவுலிங்ல யாரும் வந்து ஸ்பெசிபிக்கா வந்து இவங்க தான் நல்லா போட்டாங்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா ஒரு 20 runs கிட்ட வந்திருந்தா வந்து கேம் மேபி எப்படி வேணா போயிருக்கலாம். பட் தீஸ் ஆர் மை இனிஷியல் தாட்ஸ். 1 to 5, 7 to 15 and 16 to 20ல வந்து these guys SRH actually played better அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்க சொல்லுங்க ரேவந்த், உங்க தாட்ஸ் அண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். லைக் ஃபர்ஸ்ட் 6 overs எப்பயுமே லைக் போன சீசன்ல இருந்து அவங்க பேட்டர்ன் அப்படிதான். எப்பயுமே ஒரு 100 run கிட்ட அடிச்சிருவாங்க. கடைசியில ஒரு பிக் ஸ்கோர் போட்டுருவாங்க. எனக்கு அதுவும் அதே மாதிரிதான் இந்த மேட்சும் விளையாண்டாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா வந்து பவுலிங் என்னதான் டே கேம் லைக் இது வந்து பேட்டிங் ஃபேவரா இருந்தாலும் இவங்க பவுலிங் ரொம்ப வந்து அடி வாங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மிஸ்ஃபீல்டு. ஸோ ஒரு பிளானே இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா ஃபர்ஸ்ட் போக போக பவுலிங் வரும்போது வந்து ஓகே இனிஷியலா சந்தீப் சர்மா முன்னாடி கொண்டு வந்திருக்கலாமோ இல்ல ஆர்ச்சரை முன்னாடி கொண்டு வந்திருக்கலாமோ அப்படிலாம் நினைச்சேன். கடைசியில பார்த்தா எப்ப வந்தாலும் அவங்க அதே ரன் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஆர்ச்சர்லாம் ஃபர்ஸ்ட் ஓவர் 23 ரன். எனக்கு தெரிஞ்ச அவர் அந்த மாதிரி நான் பவுலிங் போட்டு பார்த்ததே இல்லை. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் பவுலரா இருந்தாரு. அவங்க அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் அவர் இன்ட்ரோடியூஸே பண்ணாங்க. ஸோ ஒரே ஒரு கீ பவுலரா இருந்து நான் நியூ பால்லாம் ஒரு பால் தொடவே முடியாது. ஐயோ ஆர்ச்சர் வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் மேட்ச் பார்க்கும்போதுலாம். இது என்னன்னா ஆர்ச்சரை ஃபர்ஸ்ட் ஓவர் 23 ரன், கடைசி ஓவர் 18 ரன் கொடுத்தாரு 4th ஓவர்ல என்னமோ. ஸோ ஐ திங்க் வந்து எந்த ஒரு கான்பிடன்ஸா லைக் பவர் பிளேலயே அவங்க தோத்துட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் ப்ரோ. ஏன்னா அங்கேயும் 95 போது அங்கேயே தெரிஞ்சிருக்கும் ஓகே பெரிய ஸ்கோர் அடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லா ரைட் ஃப்ரம்
வைஸ் கேப்டன்சில இருந்து எல்லாமே ஆப்சன்ஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன் வந்து நீங்க வந்து நிதிஷ் ராணா தான் கேப்டன்சி கொடுத்துருக்கணும், நீங்க ரியான் பராக் கொடுத்துட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ஒரு ஓகே இந்த ரியான் பராக் மாதிரி ஒரு அப்கமிங் கேப்டன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் மேட்சே இவ்வளவு பெரிய ஒரு அடி வாங்கினா லைக் ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படியே இறங்கிடும். ஸோ ஐ திங்க் எஸ்ஆர்ஹெச் பயங்கரமா விளையாண்டாங்கன்னு சொன்னதை விட இவங்க வந்து இவங்களோட பவுலிங் வந்து பயங்கரமா அடிபட்டது ரொம்ப சுமாரா போட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இல்ல எஸ்ஆர்ஹெச் வந்து நல்லா சொன்னீங்க, பட் எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் லாஸ்ட் எஸ்ஆர்ஹெச் பை 44 ரன்ஸ் தான். சோ இதுல வந்து ஏதாவது ஒரு பவுலர் கூட ஒரு மாதிரி சுமாரா போட்டிருந்தா மேபி அந்த 10-20 ரன்ஸ் ஸ்டாப் பண்ணிருந்தா கேம் எக்ஸைட்டிங்கா போயிட்டு இருக்கும். ஏன்னா ஆர்ஆர் கூட ஆக்சுவலா நல்லா ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, பட் அன்பார்ச்சுனேட்டா வந்து சரியா ஸ்டார்ட் பண்ணல. ஸோ வில் கோ டு ஆர்ஆர் பேட்டிங். ஸோ ஆர்ஆர் பேட்டிங்ல வந்து என்னன்னா வந்து அதான் 1-6 ஃபர்ஸ்ட் 6 overs, அப்புறம் 7 to 15 overs அண்ட் 16 to 20 பார்க்க போறோம். ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து 94 for 1 ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல, ஆர்ஆர் வந்து 83 for 3 ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல. அதுக்கப்புறம் 7 to 15ல வந்து நம்ம எஸ்ஆர்ஹெச் பத்தி பேசுறதும் 114 for 2. இவங்க ஆனா ஆர்ஆர் வந்து 67 for 2, அதாவது 83 for 3 இருந்து 169 for 5 இருந்தாங்க அட் தி எண்ட் ஆஃப் 16 overs. ஸோ அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஆக்சுவலா நல்லா வந்து இவங்க போட்டாங்க போலிங். எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் ரொம்ப நல்லா போட்டாரு. கமிங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே 21 ரன்ஸ் கொடுத்தாலும் வந்து அது நல்லா இழுத்தாரு. ஹர்ஷல் பட்டேல் சூப்பரா போட்டாரு. அபிஷேக் சர்மா ஒரு ஓவர் போட்டு 5 ரன் எடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஓவர்ஸ் தான் ஒரு மாதிரி அந்த க்ரூஷியல் அந்த பேச்சஸ் வந்து அவங்க ஆக்சுவலா நல்லா தான் பண்ணாங்க. அதே மாதிரி 16 to 20 16 to அதாவது இந்த லாஸ்ட் 5 overs பாத்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து 73 for 3 அண்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து 78 for 3. ஸோ இந்த மிடில் ஓவர்ஸ்லயே வந்து ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40-50 ரன்ஸ் ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கு. எஸ்ஆர்ஹெச் வந்து 114 for 2 அண்ட் ஆர்ஆர் வந்து 67 for 2. ஸோ அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து கேம் சீல்ட் ஆயிடுச்சு இவங்களுக்கு, யாருக்கு? எஸ்ஆர்ஹெச்க்கு. ஸோ அதுதான் மேட்ரு. இதுல வந்து அபிஷேக் சர்மா ஒருவர் நல்ல பவுலிங் சேஞ்ச் நல்லா போட்டாரு, 2 overs 17 ரன்ஸ். அதுக்கப்புறம் வந்து இவங்க ஹர்ஷல் பட்டேல் 4 overs 34 ரன்ஸ். பேட் கமிங்ஸ் அடிச்சாச்சு. சிமர்ஜித் வந்து ஒரு ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. அது வந்து ஒரு குரூஷியல் ஓவர். சிஎஸ்கே கை ஐ திங்க் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ரியான் பராக் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ குட் சைன்ஸ் ஃபார் தெம். மேபி இன் பெட்டர் கண்டிஷன்ஸ் ஃபார் பவுலிங் இவங்க எல்லாம் வந்து எஸ்ஆர்ஹெச் பவுலிங் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. ஆடம் ஜாம்பா ஆக்சுவலா திருப்பி நல்லா போட்டாரு. ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் a good game of cricket, but the team which made more mistakes, அதாவது ராஜஸ்தான் லாஸ்ட் கேம். பட் நிறைய ஜட்ஜ் பண்ணக்கூடாது, பிகாஸ் ஃபர்ஸ்ட் கேம் தான் அந்த ரெண்டு டீமுக்கும். கண்டிப்பா வந்து அவங்க ரீக்ரூப் பண்ணி நிறைய விஷயங்கள் கத்துப்பாங்க. இந்த மிடில் ஓவர்ஸ்லாம் வந்து எப்படி பெட்டரா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்ஆரும் பார்ப்பாங்க. அண்ட் சஞ்சு சாம்சன் வந்த உடனே கூட டீம் வந்து ஒரு மாதிரி பெட்டரா ஆகும்னு நான் நினைக்கிறேன். உங்க ஃபைனல் செகண்ட் இன்னிங் சொல்லுங்க, அப்படியே உங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க, சம்மரைஸ் பண்ணிடலாம். அப்புறம் சிஎஸ்கே மேட்ச் பார்த்து சில் பண்ணலாம். லைக் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இல்ல, எனக்கு ரெண்டு இன்னிங்ஸுமே என்ன தோணுச்சுன்னா ஃபீல்டிங் தான் ஒரு மேஜர் ஃபேக்டரா இருக்கும்னு தோணுச்சு. எனக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வந்து செம்ம கேட்ச் ஒன்று பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 அடிக்கு மேல ஜம்ப் பண்ணி ஒரு நல்ல கேட்ச் ஒன்று பிடிச்சாங்க. ரெண்டாவது லைக் பெரிய டிஃபரன்ஸ் 44 ரன்ஸ் அப்படி இருந்தாலுமே கூட இல்ல, லைக் 287ன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய டார்கெட் 20 ஓவர் ஃபார்மேட்ல. நீங்க ஒரு 2 ஓவர் பவுண்டரி போகாம ஒரு விக்கெட் விழுந்தாச்சால நீங்க அங்கேயே வந்து நீங்க சேஸ்ல இருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு இதே ஒரு 230 250 அப்படின்னா கூட இது வந்து கொஞ்சம் சேசபிளா இருந்திருக்கும். ஆனா 280ன்றது வந்து டூ லாங் எங்கேயோ போயிடுச்சு. லைக் அது மேத்தமெட்டிக்கலா பாசிபிள் வேணா சொல்லாமே தவிர 280 இஸ் இம்பாசிபிள் டு சேஸ். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு என்ன ரியான் பராக் விளையாட வேண்டிய இடத்துல துருவ் ஜுரேல் விளையாடணுமோ எனக்கு ரொம்ப தோணுது. நிறைய கமெண்ட்ரியிலே கூட அனிருத் ஸ்ரீகாந்த், அஸ்வத் எல்லாம் கூட அதான் சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் துருவ் ஜுரேல் வந்து பேட் கமிங்ஸ் செம்மையா டேக் ஆன் பண்ணாரு. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லா மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டரா தோத்துருப்பாங்க. 244ன்றது 260 கூட அடிச்சு தோத்துருப்பாங்க. ஸோ அது ஒண்ணுதானே தவிர மற்றபடி லைக் டீம் எந்த டீம் அதிகமா மிஸ்டேக் பண்ணாங்களோ நீங்க சொன்ன ராஜஸ்தான் தான். ஃபீல்டிங்ல இருந்து எதுவுமே அவங்க வந்து ஒரு பிளானே இல்லை. லைக் அதனாலதான் அவங்க தோத்துட்டாங்கன்னு நான் சொல்றேன். பட் இன் பேச்சஸ் வந்து ராஜஸ்தான் வந்து நல்லா ஃபைட் பேக் கொடுத்தாங்க. சஞ்சு சாம்சனுக்கும் துருவ் ஜுரேலுக்கும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப். அங்கிருந்து வந்து ஒரு 2 விக்கெட் தப்படம்னு வந்தது. அதுக்கப்புறம் இந்த சுபம் யாரா ஒரு பேர் சுபம் பேரு சுபம் துபே தானே? சுபம் துபே அண்ட் இந்த ஹெட்மேர் வந்து நல்லா ஆடினாங்க. சுபம் துபேக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர், நல்ல டோர்னமெண்டா இருக்கும். நல்லா ஆடிட்டு இருக்காரு, நல்லா மிடில் பண்றாரு பால் எல்லாம். சோ அவருக்கு வந்து ஒரு நல்ல டோர்னமெண்டா இருக்கும். ஸோ பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல வந்து ஆர்ஆர் கூட நல்லா ஃபைட் பேக் பண்ணாங்க. மேபி பவுலிங்ல வந்து எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் பெட்டரா போட்டாங்க. பவுலிங் அண்ட் ஃபீல்டிங்ல வந்து எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் பெட்டரா போட்டாங்க தான் சொல்லுவேன். ஐ திங்க் 2 பேரும் நல்லா ஒரு நல்ல குட் கேம் ஆஃப் கிரிக்கெட். மோர் தென் 400 ரன்ஸ் 450 ரன்ஸ் சொன்ன மாதிரி. இப்போ வந்து நம்ம சிஎஸ்கே மேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சோடனே கண்டிப்பா அந்த மேட்ச் வந்து ரிவ்யூ பண்ணுவோம். டில் தென் இட்ஸ் மீ பிரசாத் அண்ட் ரேவன் சைனிங் ஆஃப் அண்ட் ஸ்டைல். அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தா, யூ ஃபீல் லைக் இந்த பாயிண்ட் நாங்க பேசுறது மிஸ் பண்ணிட்டோம், இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோம் சொன்னா வந்து நீங்க கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க.
அண்ட் டில் தென் அதே மாதிரி எம்சிஜிசி பிலீவர்ஸ் பேக்க வாங்கிட்டு நீங்க வீடியோல கூட ஃபீச்சர் ஆகலாம். லைக் எங்க பேனல் மெம்பர்ல இருந்து யாரோ அன்னைக்கு ஒரு நாள் வெளியே வந்துட்டு லைக் நீங்க கூட வீடியோல ஃபீச்சர் ஆகலாம். ஸோ ஐ திங்க் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கண்டிப்பா அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பி அ பார்ட் ஆஃப் எம்சிஜி ஃபேமிலி. நாங்களாம் உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ் தான். கல்லி கிரிக்கெட்டர்ஸ் தான் சும்மா கிரிக்கெட் பேசிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் வந்து ஜாலியா பேசலாம் இந்த மாதிரி. ஸோ ஜாலியா நீங்களும் ஃபீச்சர் ஆகலாம். ஸோ அண்டில் தென் தேங்க்யூ சார் ரேவன், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் அண்ட் see you after the CSK versus MI game. Thank you and tada. Bye.